கொஞ்சம் நஞ்ச பேராடா படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளோ பேரா அந்த சோசியல் மீடியாவில். ஆமாங்க, அப்சஸ்ன்னு ஒரு படங்க, என்னையும் பார்க்க வச்சிட்டானுங்க. விஷயம் என்னென்னா, இந்த படம் தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷு எனக்கும் வராது. அப்படி இருக்கிற ஒருத்தனையே இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்க வச்சிட்டானுங்க. ஆனால் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த படத்தோட நாட்டு என்ன அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். படம் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்கும். இந்த அப்சஷன் படத்தோட டைரக்டர் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேமு த சேர். அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அதோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அப்சஷன் படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படத்தோட நாட்டை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. என்ன ரீசன்னாக்கா, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கெடல், எஃபோர்ட்டு, பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணதுனால இந்த படத்தோட வசூல் எங்கேயோ போய் நிற்கிது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சென்சார் சர்டிஃபிகேட் நம்ம ஊரில் கொடுக்குறாங்களே, இந்த சிபிஎஸ்சி, இவனுங்கெல்லாம் அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் கிழட்டு போயெல்லாம் இருப்பாங்களாட்டுக்குது. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்துருக்குறானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு கட்ஸ் கொடுக்குறாங்கன்னே தெரியல. நம்ம இந்தியன் சென்சார் போர்டு வந்து நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கானுங்க இந்த அப்சஷன் படத்தில். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த படத்தில் வந்துட்டு வன்முறை காட்சிகள் மெயின். ஆக்சுவலி கதைக்கே தேவைப்படுது. அந்த வன்முறை அப்படிங்கிறது கதைக்கே தேவைப்படுங்கிற பட்சத்தில் இவனுங்க நான் உட்காந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், மனசை சங்கடப்படுற மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய சீன்ஸை வந்து நாய் கட் பண்ணியிருக்கானுங்க. இந்த எலெக்ஷனில் எப்படி பழைய அரசியல்வாதிகளெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த சென்சார் போர்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் முதல்ல தூக்கணும். இங்கிலீஷ்லாம் தெரியாதுப்பா, இந்த படம் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஜம்ப்ஸ்கேரை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் கூட ஒரு சில டார்க்கான காமெடிஸ் எல்லாம் இருக்குது, காமெடி டைலாக்லாம் இருக்குது. ஏன் அதில் இருக்க சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் கூட நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற அளவுக்கான ஒரு டார்க் காமெடி இருக்குது. அதனால் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ப்ளஸ் தான், தெரிலனாலும் இவங்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம்.